துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஓ ஆராதனை, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இரவுகளின் நிழல் என்றென்றும் மகிழ செய்தி, இந்த சிறகுகளின் நிழல் என்றென்றும் மகிழ செய்தி. சொல்லுமா. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுங்க. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். கரங்களை தட்டி நல்லா சத்தமா. தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திர. ஆராதனை. கரங்களை உயர்த்தி. ஓ உமக்கே ஆராதனை. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஓ உமக்கே ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி சொல்லுவோம். நல்லவரே உமக்கே, வல்லவரே, வல்லவரே உமக்கே மீட்பரே. உமக்கே எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரம் அப்பா உம் கிருபை தந்தி. சொல்வோ இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா, இயேசு ராஜா. கரங்களை தட்டி சொல்லுங்க. கரங்களை தட்டி. இயேசு ராஜா என் பலனானி, இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லை. இயேசு ராஜா, இயேசு ராஜா பலனானி, எதற்கும் பயமில்லை. கரங்களை உயர்த்தி. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆராதனை உமக்கே இயேசுவே. ஆராதனை உமக்கே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும். கரங்களை தட்டி. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, எங்கள் ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்தில். கரங்களை தட்டி. எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். இந்த வேளையிலும் துதி. இயேசுவே ஓ எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாபரம் நீரே, என் தாரக. வாழ்விலும் நீரே, வாழ்விலும் நீரே, என் தாழ்விலும் நீரே, என் பாதையில் நீரே, என் இன்னொரு விசை சொல்லுவோம். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே. என் எல்லாரும் கரங்களை தட்டி. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஓ இயேசுவே துதி.
எந்த துன்ப வேலை துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் துதி இயேசுவே துதிப்பே, இந்த வேளையிலும் துதிப்பே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். கண்களை மூடி சொல்லுங்க, கண்களை மூடி கரங்களை தட்டி சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். பிதாவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ரட்சகா உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தந்தையே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். மீட்பரே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாவோ நீதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாவோ நீதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பே. அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர்,
சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதி. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாவோ நீதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடாவோ நீதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையா சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே. கரங்களை உயர்த்தி பயபக்தியோடு சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சொல்வோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனை ஓ பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சொல்லுவோம். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே, அவர்
பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். சேனைகளின் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தர் பரிசுத்தரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை என்றும் போற்ற வந்தோம். சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் அதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினி. நீர் சொன்னது கரங்களினால் இன்று நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல். காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆன் வாய்க்காலில் நிரப்பி நீரு. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்கால் நிரப்பி நீரே. உங்க வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. வார்த்தையினால் நீ சொன்னது இன்று நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து கொள்வி. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி மாறாமல் எப்போதும் காத்து கொள்வி. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் இன்று நிறைவேற்றி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. நன்றி நன்றி சொல்லோ. உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் நல்லவரை கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்து. உங்க வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. உங்க வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று கரங்களை தட்டி சொல்வோம். நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்று குறையாமல் காத்திடும். நன்றி நன்றி சொல்வோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினி. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் சொல்ல. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட எங்க குடும்பத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி. வார்த்தையினால் நீ
சொன்னதெல்லாம் கரங்களிடா. கரங்களை தட்டி சொல்வோம், நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை ஒன்று குறையாமல் நன்றி நன்றி சொல்வோம். காத்திடும் நல்ல நன்றி 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 சொல்வோம். ஒன்று குறையா காத்திடும் நல்லவரை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். எழும்பி நின்று அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. ஓ அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கண்களை மூடி சொல், முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி சொல்லுவோம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவீரே. எபினேசரே எபினேசரே இதுவரை. கரங்களை தட்டி சொல்லுங்க. உதவினீரே இதுவரையில் உதவினீரே இதுவரையில் கரங்களை தட்டி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றியை சொல்லுவோம். என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ரவபலரகுருது ராராராரா. அல்லேலூயா. அவமா
அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அவமான் அடைவதில்லை. அப்பா சொல்லுங்க, அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. கண்களை மூடி சொல்லுங்க, கண்களை மூடி. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாள் நமக்கு சிறுமையும் எளிமையுமான எங்களை கண்ணோக்கி பார். சிறுமையும் எளிமையுமான ஒடுக்கப்படுகிறவர்கள் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். எங்கள் தேவனே தாமதையாதையும் எங்கள் தேவனே சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாரும், சீக்கிரமாய் வாரும். கரங்களை தட்டி கத்தர கைமப்படுத்தோ ராமா குருலோ ஓரியா குருலோ அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளின் முதல் ஆராதனைக்காகவும் நன்றி சொல்லி வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உடைய பிள்ளைகளை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஆற்றி தேற்றி ஆசீர்வதித்து தேவ சமாதானத்தை கொடுத்து
சந்தோஷத்தையும் கொடுத்து, நித்திய சமாதானத்தையும் நித்திய ஆறுதலையும் கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, உடைய செட்டைகளின் மறைவிடம் மறைத்து கொண்டு ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில முக்கிய ஜெப குறிப்புகள் உண்டு. ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சபையை சார்ந்த சகோதரன் ஃபெலிக்ஸ் அவர் குடியிருந்த அந்த ஃப்ளாட்டில் கடந்த 3ஆம் தேதி இரவு திடீரென்று தீப்பிடித்து அவருடைய உடைமைகள், அவருடைய பாஸ்போர்ட், அவர் இப்போ தான் துபாயிலிருந்து வந்திருந்தார், அவருடைய விசா, அவருடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சாம்பல் ஆயிட்டுது. அவருடைய ட்ரெஸ் முதல் கொண்டு அந்த குடும்பத்துக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இழந்து போனதை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக. நம்முடைய சபையை சார்ந்த சகோதரன் கார்த்தி கால், இடுப்பு, ஸ்பைனல் கார்டில் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்ததுனால அவருடைய ஸ்பைனல் கார்டு எலும்புலையும் முறிவு, கால், இடுப்பு, கை இவைகள் பூரண சுகம் கொடுக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, சபையாராய் நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் சபையின் அங்கமாக இருக்கிற சகோதரர் ஃபெலிக்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி ஜெனிஃபருக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தகப்பனே, அந்த பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், இளம் தம்பதியினர், ஆண்டவரே, அவருடைய உடைமைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிட்டது. ஆண்டவரே, கர்த்தர் மனமிறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு மனமிறங்கி அவர்கள் இழந்து போனது எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி கொடுத்து அவருடைய ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். அப்படியே சகோதரன் கார்த்திக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த கார்த்திக் ஆண்டவரே, நாளைக்கு ஆப்ரேஷன் நடப்பதாக நாள் குறித்திருக்கிறார். ஆண்டவரே, ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு டாக்டர்களுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்கப்பா. ஆண்டவர், இந்த ஏழை குடும்பத்துக்கு நீங்கள் இறங்கி அந்த சகோதரன் பரிபூரண சுகமடைந்து எங்கள் மத்தியில் வந்து சாட்சியாக நிறுத்தபடி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும். அப்படியே எங்கள் சபையில் ஆண்டவர் அன்பமாவுடைய நாக்கில் இருக்கிற அந்த பொண்ணு பூரண சுகமடையும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி எருசலேமில் இருக்கிற யூதர் எடியா அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார்கள். அதில் அவருடைய மூளையில் கட்டி ஏற்பட்டிருக்கிறதாகவும் அந்த கட்டி ஒருவேளை கேன்சராக இருக்கலாம் என்று டாக்டர்கள் சந்தேகிக்கிறார்கள். இன்றைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறார். நாளைக்கு அவருக்கு ஆப்ரேஷன். இந்த எருசலேமில் இருக்கிற எடியாவுக்காக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஒரு யூதர், ஒரு ரபி, மேசியானிக் ஜூ, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷமாக அறிவிக்கிற அந்த சபையின் போதகராக இருக்கிற அந்த தேவ மனுஷனுக்கு ஆண்டவர் பூரண சுகம் கொடுக்கும்படி நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இப்பொழுது ஜெபிக்கிறதோடு மாத்திரமல்ல, தொடர்ந்து வீடுகளிலும் குடும்ப ஜெபங்களிலும் தொடர்ந்து ஜெபிப்போம். நாளை தினம் விசேஷமாக அவருடைய ஆப்ரேஷனுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் அருமை சகோதரர் உடைய ஊழிய காரணமான எடிக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த எடிக்கு நீர் பூரண சுகம் கொடுத்து அந்த மகனை உலகமெங்கிலும் சாட்சியாக நிறுத்தபடி ஜெபிக்கிறோம். நாளைக்கு நடக்க போகிற ஆப்ரேஷனில் கர்த்தருடைய கரம் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, பூரண சுகம் கொடுத்து அந்த மகனுக்கு ஆண்டவரே ஒரு நித்தியமான விடுதலை கொடுத்து உலகமெங்கிலும் சாட்சியாக நிறுத்தபடி வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய மனைவி ஜாக்கிக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய மகன் ஈவானுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தாவே, அந்த குடும்பத்தை கர்த்தர் தைரியப்படுத்துவீராக. அந்த சபையாருக்காய் ஜெபிக்கிறோம். சபையாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். தினந்தோறும் காலை
5 மணிலிருந்து 6 மணி வரை ஜெபம் நடைபெறுகிறது. புதன்கிழமை மாலை 7 மணி அளவில் பைபிள் ஸ்டடி நடைபெறுகிறது. 6:30 மணிலிருந்து 8 மணி வரை. வியாழக்கிழமை காலை 10 மணிலிருந்து 1 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. வெள்ளிக்கிழமை இரவு வாலிபர்களாக கூடி 12 மணி வரை, 10 மணிக்கு கூடி 12 மணி வரை ஜெபிக்கிறார்கள். மாத்திரமல்ல, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு வேண்டிய ஆயத்தமும் ஆராதனைக்காக ஜெபிக்கிற ஜெபம் நடைபெறுகிறது. சனிக்கிழமை ஜெபத்தில் கடந்து வரும்படி இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை முதல் ஆராதனை 5:45 துவங்கி 7:45 திருவிருந்தோடு கூட முடியும். 2வது ஆராதனை 8 மணிக்கு துவங்கி 11 மணிக்கு முடிவடையும். ஆங்கில ஆராதனை இங்கிலீஷ் சர்வீஸ் 11:30க்கு 11:30க்கு ஆரம்பித்து 12:30க்கு முடிவடையும். இன்றைக்கு 2வது வாரமானபடினாலே பிஸ்னஸ், சின்ன சின்ன வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கை உயர்த்துங்க பார்ப்போம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் கை உயர்த்துங்க. கையை நல்லா தான் உயர்த்துங்கண்ணே. பிஸ்னஸ் செய்கிறவங்க இவ்வளோதானா? ஒரு சிலர் கை உயர்த்த மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சின்ன இட்லி சுட்டு வியாபாரம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சின்ன பெட்டி கடை வச்சுருந்தாலும் சரி, உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி பிஸ்னஸ் பீப்புளுக்காக இன்றைக்கு மாலை 5 மணி அளவில் நடைபெறுகிறது. ஆகவே இந்த ஜெபத்திற்கு நீங்கள் கடந்து வரும்படி உங்களை பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஆராதனை ஒரு 1 மணி அளவில் ஞானஸ்நான ஆராதனை உண்டு. குறைந்தது 5 பேராவது இருந்தால்தான், ஏன்னா நம்ம வெளியே சபையில் போய் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு அவங்க தண்ணி தொட்டியை நிரப்ப வேண்டியிருக்கிறது. ஆகவே 5 பேர் சேர்ந்தால் இன்றைக்கு 1 மணி 1:30 மணி அளவில் ஞானஸ்நான ஆராதனை உண்டு. எந்த இடம் என்று சொல்லி நீங்கள் இங்கே வந்த உடனே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். மாத்திரமல்ல, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 10:30 மணிலிருந்து 12 மணி வரை தேசத்துக்காக சகோதரிகளாக கூடி ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்திற்கு சகோதரிகள், வீட்டில் இருக்கிற சகோதரிகள் கூடி வாருங்கள். தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிஸ்னஸ் மீட்டிங்க்கு நான் இருப்பேன். நான் உங்களோடு கூட பேச போகிறேன். உங்களுடைய வியாபாரங்கள் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்க முடியும், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்க போகிறேன். கடந்த வாரம் வாலிபர் கூட்டத்துக்கு அநேகர் வந்திருந்தீர்கள். வாலிபர் கூட்டம் மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மாத்திரமல்ல, புதன்கிழமை தோறும் வேத கலாசாலை நடைபெறுகிறது. பைபிள் காலேஜ் ஆகிய தேர்ச்சி பெற்ற டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆர்வமுள்ளவர்கள் அப்ளிகேஷன் வாங்கி அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்து புதன்கிழமை தோறும் காலை 9 மணியிலிருந்து 1:30 மணி வரை நடைபெறுகிற அந்த பைபிள் காலேஜில் வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் அதிகமாக கடந்து விட்டது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியமும் 21ஆம் வாக்கியமும் வாசிக்க கேட்போம். Proverbs 18th chapter verses 20 and 21. வாசிக்க. ஜெபிப்போம். பக்தரின் மறைவிடமே, ஏழை
மக்களின் அதிபதியே, பக்தரின் மறைவிடமே, ஏழை மக்களின் அதிபதியே, பாதமே கூடும் பாவையர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, பாதமே கூடும் பாவையர் எமக்கு பரிசுத்தம் ஈயுமையா, வாக்கு மாறா தேவவாரு வல்லமையால் நிறைக்க, வாக்கு மாறா தேவவாரு வல்லமையால் நிறைக்க, வானபராபரனே இப்போ வாரும், எல்லாரும் சொல்லுவோம், வானபராபரனே இப்போ வாருமே மத்தியிலே, கிருபாசனபதியே நீர் கிருபையில் நிலைத்திடவே, கிருபாசனபதியே நீர் கிருபையில் நிலைத்திடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணை நிலைத்திடவே, கஷ்டமதிலும் நஷ்டமதிலும் நின் கருணை நிலைத்திடவே, நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே, நின் சக்தியோடு பக்தியில் நாம் பூரணராகிடவே, வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க, என்னை மறந்தாலும் ஐயா நீ மறவாதிருக்க, ஆவியினால் என் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே, ஆவியினால் என் உள்ளமதினில் அக்கினி பற்றிடவே, யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும், ஆமென், எல்லாரும் சொல்லுவோம், யெகோவாவே எங்களின் ராஜா எழுந்து வாரும் ஐயா, வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா, வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாருமையா, வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, அப்பா வானபராபரனே இப்போ வாரும் மத்தியிலே, வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதியுமையா, வந்து நின் திருக்கரத்தால் எம்மை ஆசீர்வதி
துதியும் ஐயா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா, எல்லா மகிமை கனமும் துதியும் ஏற்றிட வாரும் ஐயா. எங்கள் பரலோக பிதாவை, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பி தந்தவரே, அவரை வார்த்தையாக வெளிப்படுத்தினவரே, உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மீண்டும் ஒரு முறையாக யாவரும் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். Proverbs 18th chapter, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம், verses 20 and 21, வசனங்கள் 20 21 ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு உலகத்தான் இப்படி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறான், உன் வாழ்க்கை உன் கையில் என்று சொல்லி. உன் வாழ்க்கை, அந்த புஸ்தகத்தில் வாழ்க்கையில் எப்படி முன்னேறுவது, சுய முயற்சியில் அல்லது கடின உழைப்பில் எப்படி முன்னேறுவது என்பதை குறித்து பல ஆலோசனைகளை சொன்ன அந்த மனுஷன் கடைசி வரை உயர்வில்லாமலே செத்து போனார். உன் வாழ்க்கை உன் கையில். உபதேசங்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். முதலாவது, உபதேசிக்கிறவர்கள் உபதேசத்திற்கு சாட்சியாக இருக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். வாட் யூ ப்ரீச் யூ மஸ்ட் பிராக்டிஸ். என்ன வேணாலும் பேசிவிடலாம், அது நாம் அரசியல் அல்ல. உங்களுடைய உயர்வு உங்கள் கையில் இல்லை, உங்கள் நாவில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய உயர்வு எங்கே இருக்கு சொல்லுங்கள்? உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் மரணமும் உங்கள் கையில் தான் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரம் எனக்கு சாவு வர மாட்டேங்குது, சீக்கிரம் எனக்கு சாவு வர மாட்டேங்குதுன்னு கேட்குறவங்க சீக்கிரம் செத்து போகிறாங்க. நான் ரொம்ப நாள் இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அக்கிரம அநியாயம் பண்ணாலும் அவங்க சொல்லும்பொழுது மற்றவங்க சொல்கிறாங்க, இவனுக்கெல்லாம் வரமாட்டேங்குது. வராது, ஏன்னா அவன் நான் விடாமல் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் நீண்ட நாள் வாழ்வேன்னு சொல்லி. நல்லவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் உயிரோடு இருக்கணுமா, எனக்கு சீக்கிரமாக சாவு வரமாட்டேங்குதேன்னு சொல்கிறவங்க சீக்கிரமே செத்து போகிறாங்க. அதனால தான் ஞானி சொல்கிறாரு, மரணமும் எங்கே இருக்கு, உங்கள் நாவில் தான் இருக்கு, ஜீவன் எங்கே தான் இருக்கு. உபாகமத்தில் வாசிக்கிற, இதோ மரணத்தையும் ஜீவனையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன், இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவர் ரெண்டு நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஒன்று சாபம், இன்னொன்று ஆசீர்வாதம். ஒன்று ஜீவன், இன்னொன்று மரணம். இந்த ரெண்டில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அதான் முக்கியம். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு விருந்துக்கு போனால் 5 ஸ்டார் ஹோட்டலில் அங்கே ஒவ்வொரு டம்ளரில் வெரைட்டிஸான ஜூஸும் இருக்கும், வெரைட்டிஸான மதுவும் இருக்கும். போகிறவர்கள் நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீங்க? ஃப்ளைட்டில், வெளிநாட்டு போகிற அந்த ஃப்ளைட்டில் குடிக்கிறதுக்கு எல்லா ட்ரிங்க்ஸும் கொடுப்பாங்க. ஒயின், விஸ்கி, பிராண்டி, பியர், ட்ரிங்க்ஸ், ஆப்பிள் ஜூஸ், டொமேட்டோ ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், கிரேப் ஜூஸ், என்ன வேணாலும் கொடுப்பாங்க. வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருமே பார்க்கல, யாருமே இங்கே இல்லை, ஆகவே நம்ம எதை வேணாலும் குடிக்கலாங்கிறது இல்லை. அந்த ஹேரோஸ்டஸ்கிட்ட நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு கொடுப்பாங்க. எதுவும் உங்களுக்கு முன்பாக இருக்கலாம், நீங்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறீர்கள் அதான் முக்கியம். எதை குடிக்கிறீங்க அதான் முக்கியம். வாயின் வார்த்தைகள். எனக்கு ஒரு நண்பர் உண்டு, அவர் முதல் குழந்தை பிறக்கும் பொழுது, பிறக்கிறதுக்கு முன்பாக அவர் சொன்னார், எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது,
அவங்க மனைவி கிட்ட சொன்னார், அவங்க அம்மாட்ட சொன்னார், அந்த குழந்தைக்கு நான் பேர் வச்சுட்டேன், அவன் பேர் லாட்சன்னு சொன்னார். இப்போ டாக்டருங்க குறித்த நாள் கடந்து போயிருச்சு. அந்த அம்மாவுக்கு வயிறு பெருசாக இருந்துச்சு. அப்போ அவங்க ஊரில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, உன் வயிறை பார்த்தா டாக்டர் சொன்ன தேதி தள்ளி போயிருச்சு, கட்டாயம் உனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அவங்க மனைவி அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இல்லைன்னா எல்லார்ட்டையும் சொல்லி எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது, அந்த குழந்தைக்கு லாட்சன்னு பேர் வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். பிரசவ நாள் வந்த பொழுது அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை தான் பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு லாட்சன்னு தான் பேர் வச்சாங்க. ரெண்டாவது சில வருடங்கள் கழித்து ரெண்டாவது கர்ப்பம் தரித்தார்கள். கர்ப்பம் தரித்த உடனே இந்த சகோதரர் சொன்னார், என் நண்பர் சொன்னார், எனக்கு ரெண்டாவதும் ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது, அந்த ஆண் குழந்தைக்கு நான் பேர் வச்சுட்டேன், அவன் பேர் காட்சன்னு சொன்னார். அதே மாதிரி அந்த சகோதரி பிரசவிக்க நாள் வந்த பொழுது மற்ற எல்லாரும் ஏற்கனவே ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது, ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லது, பெண் குழந்தை தான் வேணும், அவங்க மனைவி விரும்பினார்கள். அவங்க உறவினர்கள் எல்லாரும் சொன்னாங்க. இவர் மாத்திரம் சொன்னார், இல்லை இல்லை எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது, அவனுக்கு நான் ஏற்கனவே பேர் வச்சுட்டேன், அவன் பேர் காட்சன். பிரசவ நாள் வந்தது. பிரசவ நாள் வந்த உடனே பிரசவித்தார்கள், ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த ஆண் குழந்தைக்கு காட்சன் என்று பெயரிடப்பட்டது. இன்னும் 4 வருடங்கள் கழித்து மறுபடியும் கர்ப்பம் தரித்தார்கள். அந்த சகோதரர் சொன்னார், மூன்றாவதும் ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது, அவனுக்கு நான் பேர் வச்சுட்டேன், அவன் பேர் கிங்சன் அப்படின்னு சொல்லி டைரியில் எழுதிட்டார். எல்லாரும் சொன்னாங்க, ஏற்கனவே 2 பையன் இருக்கானடா, ஒரு பெண் குழந்தை இருந்தால் நல்லது தானே அப்படின்னு. இல்லை இல்லை எனக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க போகுது. அதே மாதிரி 3வது பிரசவத்தின் பொழுது ஆண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தைக்கு கிங்சன் என்று பெயரிட்டார். அது மாத்திரமல்ல, அவர்கள் திருநெல்வேலியை சார்ந்தவர்கள். இந்த குழந்தைகள் பிறந்தவுடனே அவர் சொன்னார், 3ம் எனக்கு ஆண் பிள்ளைகள், நல்ல பெரிய பிஸ்னஸ் மேன். அவர் சொன்னார், என் பிள்ளைகள் யாருக்கும் நான் டவுரி வாங்க மாட்டேன், டவுரியே வாங்க மாட்டேன். என்ன அதுக்கு டவுரிக்கு என்ன சொல்கிறது தமிழில்? வரதட்சணை. வரதட்சணை நான் வாங்க மாட்டேன். முதல் மகனுக்கு நான் தான் பெண் பார்த்து கொடுத்தேன். அப்பொழுது அவன் முதல் மகனுக்கு பெண் கொடுக்கறதுக்கு பெரிய பெரிய பணக்காரர்கள், 300 சவரன் நகை, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் காரு, சென்னையில் ஒரு வீடு தருவதாக சொன்னார்கள். அந்த தம்பி நன்றாய் படித்து காக்னிசென்ட்டில் ஐபிஎம்மில் மேனேஜராக இருந்தார். அதில் நிறைய பேர் அப்படி சொன்னதுனாலேயே அந்த தம்பியும் சரி அவங்க பெற்றோர் சரி அந்த பெண்ணை பார்க்க விரும்பலை. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, குணசாலியான ஸ்திரீ வேணும், குணசாலியான ஸ்திரீ தான் வேணும், பணம் எங்ககிட்ட இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு, நாங்கள் நினச்சா நாளைக்கு எங்களால் மெர்சிடிஸ் கார் வாங்க முடியும். அந்த மகனும் இப்படியெல்லாம் இருக்கணும் ஒரு பெண் என்று சொல்லி விரும்பினான். அவன் விரும்பினது போலவே அமைந்தது. திருமணம் முடிந்தது. எந்த வரதட்சணையும் வாங்காமல் திருமணம் முடித்தார்கள். இதற்காக நான் சொல்லுகிறேன், நீங்கள் சிறு பிராயத்திலிருந்து அநேக விருப்பங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, வாசியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியத்தை வாசியுங்கள். Proverbs 6th chapter 2nd word. நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். வார்த்தையை பேசுகிற பொழுது கவனமாயிருக்க வேண்டும். என் உடன் பிறந்த சகோதரிகள் சொல்லுவார்கள், நீ யாரையும் பார்த்து உன் வாயினால எதுவும் சொல்லிடாத, பயமா இருக்கு நீ வாயை திறந்தாலே, நீ என்ன சொல்ற அது நடக்குது, அப்படியே நடக்குது, அதனால் நீ வாயை திறந்து ஒன்றும் சொல்லாத, சொல்றதா இருந்தால் ஆசீர்வாதம் மட்டும் போடு, யாரையும் சபிச்சிடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசியுங்கள். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும்
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரே பாதாளத்திலும் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார். கர்த்தர் தரித்திரமடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் ஐஸ்வர்யமடைய பண்றவரும் அவர்தான். தரித்திரமடைய செய்கிறவரும் அவர்தான். தாழ்த்துகிறவரும் அவர்தான். உயர்த்துகிறவரும் அவர்தான். நீங்க என்ன கேட்கிறீங்களோ அது அவர்கிட்ட இருக்கு. ஆனால் நீங்க வாயினாலே, உங்கள் நாவினாலே என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? அதுதான். சில பேர் உள்ளத்துல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுவாங்க. உள்ளத்துல ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்லுவாங்க. பாஸ்டர் எல்லாம் நீங்கள் தான், நீங்கள் தான் பாங்க. பாஸ்டர் எல்லாமே நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் தான் எனக்குன்னு. ஆனால் நம்ம ஒரு பொருட்டாவே கருதப்பட மாட்டோம். நிறைய பேர் உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்கிறதுக்கு பேர் வஞ்சகம். அதுக்கு என்ன பேர்? வஞ்சகம். உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று சொல்கிறதுக்கு பேர் வஞ்சகம். அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட நீங்கள் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வெளியே நீங்கள் சொன்னீங்கன்னா அதான். ஆனால் உள்ளத்தில் நிறைய ஆசை இருக்கு. நிறைய பேர் உள்ளத்தில் இவ்வளோ ஆசை வச்சிருக்கிறா, ஆனால் சொல்ல மாட்டான். நீங்கள் உங்கள் ஆசையை, விருப்பத்தை பவுல் சொல்கிறாரு, வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வசனத்தை வாசிங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Philippians 2nd chapter 13th verse. தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி என்னத்தை வைக்கிறாரா? விருப்பத்தையும், சொல்லுங்க, விருப்பத்தையும் செய்கையும் வைக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் விருப்பத்தை வைக்கிறவர் யாரு? ஆண்டவர். செய்கை வைக்கிறவர் யாரு? ஆண்டவர். அப்படி இருக்கும் பொழுது அந்த விருப்பத்தை நாம் வெளியில் சொல்லாம, வெளியில் அறிக்கையிடாம இருந்தால் அது நடப்பதில்லை. நான் விரும்பினது ஒன்று, நடந்தது ஒன்று என்று சொல்லுகிறது காரணம் என்ன தெரியுமா? விரும்பினதை நாம் வெளியில் சொல்லவில்லை, விரும்பினதை நாம் அறிக்கையிடவில்லை. வசனம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் எப்படி இருக்கணுமா? சொல்லுங்க. அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். நம்பிக்கையை யார் மேல நீங்க வச்சிருக்கீங்க? நம்பிக்கை இது யாரால தான் நடக்கும் நீங்க நம்புறீங்களோ அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க வேணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 77ஆம் வருஷம் என்னுடைய தகப்பனார் மரித்து போனார். அப்போ எனக்கு 19 வயது, வேலை இல்லாத வாலிபன். அந்த நாட்களில் வேலை கிடைக்கிறது ஒரு பெரிய குதிரை கொம்பு. எப்படி ஆயினும் நான் வேலை செஞ்சு என்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற நிர்பந்தம். அநேக இடங்களுக்கு வேலைக்கு தேடி போனேன், அநேக இடங்களில் அப்ளிகேஷன் போட்டேன், கிடைக்கல. இந்த வசனத்தை வாசித்து நான் இப்படியாய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவரே, எனக்கு மாதம் குறைந்தது 300 ரூபாய் சம்பளம் வேணும். அந்த நாட்களில் 10 காசு மினிமம் பஸ் ஃபேர், இட்லி 5 காசு. அதனால் 300 ரூபாய் எனக்கு சம்பளம் வேணும். அப்படி நீங்கள் எனக்கு சம்பளம் கொடுத்தீங்கன்னா 20% உங்களுக்கு நான் தசமமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் வேலை கிடைக்கல. ஆனால் ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டது. எல்லாரும் சொன்னாங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவன் பாட்டு பைபிளை தூக்கிக்கிட்டு போகிறான், சோம்பேறி, வேலை தேட மாட்டேங்கிறான், வேலைக்கு போக மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி.
எனக்கு அது ரொம்ப துக்கமாக இருந்தது. புழலில் இருக்கிற இந்தியா ரேடியேட்டர்ஸில் கேஷுவல் லேபராக ஒரு நாளைக்கு 5 ரூபா சம்மட்டி எடுத்து அடிக்கணும், ஃபர்னஸில் வேலை செய்யணும். சில நேரம் பட்டினி கிடந்து வேலைக்கு போவோம். காலையில் சாப்பாடு இருக்காது, மத்தியானம் நல்ல சாப்பாடு இருக்காது. இருப்பினும் என்னுடைய தம்பி தங்கச்சிங்களுக்காக வேண்டி அங்கே வேலைக்கு போய் வாரத்தில் 5 நாள் தான் கூலி, 25 ரூபாய் கொடுப்பார்கள். செவ்வாய்க்கிழமை கூலி கொடுப்பாங்க. கூலி வாங்குறதுக்கு க்யூவில் நிற்கணும். ஒரு வாரம் பிரேக், அடுத்த வாரம் அந்த 25 ரூபாய் கூலியை வாங்கி ஜபம் பண்ணிவிட்டு அதிலிருந்து 5 ரூபாயை நான் தசமமாக எடுத்து வைத்து விட்டு 20 ரூபாய் என் தாயாரத்தில் கொண்டு வந்து கொடுப்பேன். இப்படி இருந்த நேரத்தில் ஆண்டவரே, இது ஒரு மாதத்துக்கு 50 ரூபா கூலி எந்த மூளைக்கு, இது பத்தலை, எனக்கு சீக்கிரமாக 300 ரூபா வேலை தாங்க ஆண்டவரேன்னு. அதை தொடர்ந்து ஆண்டவர் 150 ரூபா வேலை கொடுத்தார். 150 ரூபா வேலைன்னா 18 மணி நேரம் வேலை. ஆண்டவர் எந்த ஊழியத்துக்கும் போக முடியல. 150 ரூபாய் சம்பளத்தை வாங்கி மாதம் 30 ரூபாய் தசமாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர்கிட்ட எந்த ஊழியத்துக்கும் போக முடியல, இந்த வேலை என்னால் செய்ய முடியல. 2 மாதம் 3 மாதம் ஆச்சு. ஊழியம் செய்யாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த வேலையை விட்ட பொழுது என்னை நேசிக்கிறவர்கள், என்னுடைய உறவினர்கள் எல்லாரும், இவன் செஞ்ச வேலையும் விட்டுட்டான், இவனுக்கு வேலை மேலே ஒரு நாட்டம் கிடையாது, ஊழியம்னு ஓடி போகிறான், பிள்ளைங்க எப்படி சாப்பிடுவாங்க, அம்மா எப்படி சாப்பிடுவாங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது. சரி, எனக்கு ஒரு இன்டர்வியூ வந்தது. ஒரு நாள் எங்கள் ஊரில் இருக்கிற ரெட்டேரியில் ஒரு இரவு வானத்தை அண்ணாந்து பார்த்து முழங்கார் படியிட்டு இருட்டான ஒரு இடத்துல ஓவென்று அழுது கதறி ஜெபித்து கொண்டிருந்தேன். இப்போ ஆண்டவரே, எனக்கு 300 ரூபா வேலை தாங்க, நான் ஒரு சாட்சியாக நிற்கிறேன்னு கேட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு 300 ரூபா வேலை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லார்ட்டையும் போய் எனக்கு சீக்கிரத்தில் நான் 300 ரூபா வேலைக்கு போக போகிறேன், 300 ரூபா வேலைக்கு. அப்போலாம் டீச்சர்ஸுங்களுக்கு 600 ரூபா சம்பளம். 300 ரூபா வேலைக்கு போகிறேன், 300 ரூபா வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன். ஒரு இன்டர்வியூ வந்தது. அந்த இன்டர்வியூவில் மந்த்லி ஸ்டைஃபண்ட் 200 ரூபான்னு சொல்லி ஹெவி வெஹிக்கிள்ஸ் HVFலேருந்து வந்தது. அந்த இன்டர்வியூ வந்து பார்த்த உடனே இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுப்பா, நீ போனீங்கன்னா நீ நிச்சயமாக நீ செலக்ட் ஆகிருவே, ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுதுவேன், தயவு செய்து போ. நான் ரிட்டன் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், எனக்கு கிடைக்காது, நான் இதில் செலக்ட் ஆக மாட்டேனே. என்னப்பா இப்படி சொல்கிற, நிறைய பேர் இன்டர்வியூ வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கு. இல்லை, எனக்கு இந்த வேலை கிடையாது, 300 ரூபா சம்பளத்துக்கு என் ஆண்டவர் வேலை கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னேன். அதை தொடர்ந்து ஒரு வாரத்தில் எனக்கு பல்கலைக்கழகத்திலேருந்து ஒரு கால் லெட்டர் வந்திருந்தது. அதில் யூ வில் பி பெய்டு 10 rupees per day as a casual labor as a tabulatorன்னு சொல்லி, அப்போ அதை பார்த்த உடனே இதுதான் எனக்காக கர்த்தர் வச்சுருந்ததுன்னு சொல்லி, ஒரு நாளைக்கு 10 ரூபானா 31 நாளைக்கு 30 நாளைக்கு 300 ரூபாய், இந்த வேலை தான் கர்த்தர் எனக்காக வச்சுருக்காருன்னு சொல்லி தொடர்ந்து போனேன். அந்த இடத்துலையே 77ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி முதல் 89ஆம் வருஷம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் வேலையில் சேர்ந்தேன். எதற்காக சொல்லுகிறேன், வேலை இல்லாத நாட்களில் 300 ரூபா வேலை வேண்டும் என்று கேட்டேன், கிடைக்கும் என்று அறிக்கையிட்டேன், கிடைச்சது. அல்லேலூயா சொல்லுங்க. பிரியமானவர்களே, வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்று கொஞ்சம் பைபிளை பார்த்து சொல்லுங்க, பெற்று கொள்வோம்னு தானே இருக்கணும். எப்படி இருக்கு? பெற்று கொண்டோம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு ஜபத்தை செய்வீர்களானால், கொடும் என்று ஜெபித்த பிற்பாடு ஆண்டவனுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்வீர்களானால், உங்கள் விசுவாச அறிக்கையின்படி, உங்கள் நாவின் அறிக்கையின்படி நிச்சயம் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம்,
நாம் எதை கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் எந்த ஜெபத்தை செய்தாலும் முதலாவது நீங்கள் கேட்கிற அந்த 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 எந்த ஒரு விண்ணப்பமாக இருந்தாலும் அது தேவனுக்கு சித்தமா என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், பாஸ்டமா தேவ சித்தம் கிரேஸாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்கன்றது இல்லை. தேவ சித்தம் என் கல்யாணத்தில் தேவ சித்தம் நிறைவேறணும், அந்த தேவ சித்தம் கிரேஸாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. கிரேஸுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் இவன் என்ன ஜெபம் பண்ணுறான்? தேவ சித்தம் நடக்கணும். அந்த தேவ சித்தம் யாராக இருக்கணும்? ஏன்னா அந்த கிரேஸ் கழுத்தில் தாலி கிடையாது, அவன் நகை போட மாட்டான், கல்யாணம் பண்ணது இவனுக்கு தெரியாது, பார்க்க அழகாக இருக்கிறான்னு சொல்லி இவன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு அந்த பொண்ணு தான் எனக்கு வரப்போகிறா, அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுற அந்த ஜெபம் தேவ சித்தம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னுடைய விருப்பம் இது, உங்களுடைய விருப்பம் என்ன, அது ஒரு பேப்பரில் எழுதி வைங்க. அது தேவனுக்கு சித்தமான பாருங்க, தேவனுக்கு சித்தம் இல்லாத அழிச்சிடுங்க. தேவனுக்கு சித்தமான உங்களுடைய விருப்பத்தை வைத்து வேதம் என்ன சொல்லுகிறது? தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ள என்ன பண்றாரு? வைக்கிறார். அப்படி வச்சிருப்பாரானால் அதை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிறதில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? எங்க இருக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எங்க இருக்கு? மரணமும் ஜீவனும் பணத்தில் கிடையாது. மரணமும் ஜீவனும் திறமையில கிடையாது. மரணமும் ஜீவனும் பலத்தில் கிடையாது. மரணமும் ஜீவனும் நாவில் இருக்கிறது. எங்க இருக்கு? நாம் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை நாவில் இருக்குது. ஆனால் அதில் பிரியப்படணும், அதில் விருப்பம் வேணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஒரு நாள் சைக்கிள் வேணும்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த நாட்களில் ஒரு நாளைக்கு பேசின்பேட்டிலிருந்து அண்ணா சமாதி வரை நடந்து போவேன், பஸ்ஸுக்கு காசு இல்லாமல். எவ்வளோ பஸ்ஸுக்கு? வெறும் 25 காசு தான். 25 காசு இல்லாமல் பேசின்பேட்டிலிருந்து சென்னை பல்கலைக்கழகத்து வரை நடந்து போவேன். காலையில் சாப்பாடு கிடையாது, போகிற வழியெல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டு போவேன். அப்போல்லாம் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. அந்த தீவுத்திடல் வழியாக குறுக்க நடந்து போவோம். முடிச்சுட்டு வரும் பொழுது சிந்தாதிரிப்பேட்டையில் ஊழியத்துக்காக வருவேன். அப்போ அந்த டிவி ஸ்டேஷன் வழியாக ரொம்ப பயங்கர இருட்டாக இருக்கும். அந்த சைடு யாரும் போக மாட்டாங்க. அந்த வழியாய் பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்படி இருக்கிற நாட்களில், ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்கும், உங்களுடைய ஊழியத்தை நான் இன்னும் வேகமாக செய்வேன் என்று சொல்லிட்டு நான் சொன்னேன், ஒரு செகண்ட் ஹேண்டு சைக்கிளாவது இருந்தால். அந்த நாட்களில் சைக்கிள் வெறும் 900 ரூபாய் தான், நல்ல சைக்கிள். ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் இருந்தால் கூட பரவாயில்லன்னு கேட்டேன். அதன்படியே 150 ரூபாய்க்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் எனக்கு கிடைச்சது. அந்த 150 ரூபாய் மாதம் 50 ரூபா கொடுத்தேன். அந்த சைக்கிளில் வந்து செயின் கார்டு கிடையாது, பெல்லு கிடையாது. அது வந்து அசம்பிள் பண்ணது, பழைய சாமான்களில் வச்சு அசம்பிள் பண்ணது. ஏன்னா மிதிக்கும் போதே சத்தம் வரும். ஆனாலும் அந்த சைக்கிளில் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் மிதித்து கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சேன். ஒரு நாள் அதுக்கு பூட்டு கூட கிடையாது, பூட்டும் கிடையாது, செயின் கார்டும் கிடையாது. ஒரு நாள் ரத்னா கேப்பில் போய் சாப்பிட்டுட்டு, ஏழகத்தில் இருக்கிற ரத்னா கேப்பில் சாப்பிட்டு மறந்துட்டு நான் வந்துட்டேன். வழக்கமாக ஆஃபீஸ் முடிஞ்சோடனே சைக்கிள் ஸ்டாண்டில் போய் சைக்கிள் எடுக்கணும். போனால் சைக்கிளை காணோம். எனக்கு துக்கமெல்லாம் இல்லை, எனக்கு சந்தோஷமாயிருச்சு. நம்ம சைக்கிளையும் ஒருத்தர் திருடிட்டு போகிறான்னா நம்மளை விட தரித்திரனாக தான் இருக்கணும். ஆண்டவர் நமக்கு நல்ல சைக்கிளை கொடுக்கறதுக்காக இந்த சைக்கிள் போயிருச்சு. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நல்ல சைக்கிள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்து எங்கே நிப்பாட்டி வச்சோம்னு அப்போ தான் ஞாபகம் வந்து, லஞ்சுக்கு போன இடத்துல சாப்பிட்ட இடத்துல அந்த ஹோட்டலுக்கு வெளியில் சுவத்தில் சாட்சி வச்சோம், மறந்தே வந்துட்டோம். 1:30 மணிக்கு சாப்பிட்டு வந்தது, சாயந்தரம் 5:30 மணி, 4 மணி நேரம் ஆகுது. நிச்சயம் அந்த சைக்கிள் அங்கே இருக்காதுன்னு சொல்லி வேகமாலாம் ஓடலை, நடந்தே போனேன். ஏன்னா அந்த சைக்கிள் அங்கே இருக்காது அப்படின்னு நினச்சி. நல்ல வேலை அந்த சைக்கிளை யாருமே எடுக்கலை. ஏன் தெரியுமா? அது யாருக்கும் பிடிக்கல. அந்த சைக்கிள்
அதில் என்ன கிடையாது? ஒன்றுமே கிடையாது. பெல்லு கிடையாது, செயின் கார்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. எனக்கு வருத்தமாயிருச்சு. அட பாவி, இந்த சைக்கிளை எவனாவது எடுத்துகிட்டு போயிருந்தா நமக்கு ஒரு நல்ல சைக்கிள் ஆண்டு கொடுத்துருப்பாரு. இந்த சைக்கிள் ஒருத்தருக்கு விருப்பம் இல்லையேன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். திருமணமாச்சு. திருமணமான உடனே ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு மேலே இருக்கிற சீனியர் சொன்ன, லாசர், நான் இப்படியே வெளியே போகிறேன், என்னுடைய சைக்கிளை நீ கொண்டு போயிட்டு திங்கக்கிழமை கொண்டு வான்னாரு. புது சைக்கிள், பிஎஸ்சி டீலக்ஸ். பார்த்த உடனே எனக்கு ஆசை. சார் என் சைக்கிள் இருக்க சார். அட போயா, உன் சைக்கிள் யாரையும் எடுத்துகிட்டு போ, உன் சைக்கிளை உள்ளே கொண்டு போய் வச்சிரு, இந்த சைக்கிளை கொண்டு போயிட்டு திங்கக்கிழமை கொண்டு வான்னாரு. அந்த சைக்கிளை ஏறி உட்காந்து மிதிச்ச காரில் போகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சந்தோஷம்னா கொல்ல சந்தோஷம். நான் இப்படி தான் சொன்னேன், ஆண்டவரே இப்படி ஒரு சைக்கிள் எனக்கு இருந்தால் இன்னும் ஊழியத்தை நல்லா செய்வேனே சொல்லிட்டு இந்த சைக்கிளை எனக்கு கொடுத்ததுக்காக சோத்துறோம் அப்படின்னு. அவ்வளோதான். வீட்டில் போகிறேன், போய் நிறுத்துறேன். எல்லாரும் அந்த நாட்களில் சைக்கிளுங்கிறது இப்போல்லாம் சின்ன சின்ன விஷயம். புது சைக்கிளை பார்த்து தெருவே வேடிக்கை பார்க்குது. எல்லோரும் கேட்டாங்க, கல்யாணத்துக்கு என்ன கொடுத்தாங்களா, வரதட்சணையாக கொடுத்தாங்களான்னு. சைக்கிள் அப்படியெல்லாம் அந்த காலத்தில் சைக்கிள், இப்போ பைக் வாங்குற மாதிரி தான் சைக்கிள் கொடுக்குறது ஒரு பெரிய வரதட்சணை அந்த இடத்துல, அந்த நாட்களில். எல்லாரும் கேட்டாங்க, இல்லை இல்லை அவள் எவ்வளோ இது தெரியாது, இப்போ நீ வச்சிருக்கிறிய எப்படி கிடைச்சது, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். திங்கக்கிழமை இது என்கிட்ட இருக்காதுன்னு மற்றவங்க சொன்னாங்க. அவர் சொன்னால் திங்கக்கிழமை கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லி, நான் திங்கக்கிழமை கொண்டு வந்து அவர்கிட்ட சாவி கொடுக்கும்போது, பிரபாகர்கிட்ட சாவி கொடுக்கும்போது சொன்னார், லாசர் இதை வித்துற போகிறேன், நான் சைக்கிள் லோன் போட்டு வாங்கினேன், யாராவது கேட்டால் சொல்லு அப்படின்னாரு. அப்படியா சார், என்ன விலை சார்னு? 1000 ரூபாய்க்கு வாங்கினேன், 900 ரூபாய்க்கு கொடுத்துட போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் உனக்கு வேணுமான்னாரு. எனக்கு வேணும் தானே, காசு இல்லை என்கிட்ட, எனக்கு வேணும் தானே, என்ன காசு இல்லை. அப்படியே உனக்கு வேணுமா, சரி நீ எடுத்துக்க. இல்லை சார் என்கிட்ட காசு இல்லை, வேணா நான் மாதம் 100 ரூபா தர்றேன், சரி எடுத்துக்கையானாரு. என்கிட்ட வந்த சாவி திரும்பி அவர்கிட்ட போகவே இல்லை. ரைசலோ ஆண்டவரே, இப்படி ஒரு சைக்கிள் இருந்தால், நான் இப்போ தான் யோசித்து பார்க்குறேன், நான் அப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த நாட்களில் ஒரு டிவிஎஸ் 50 கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்காம போயிட்டேன்னு இப்போ தெரியுது. நான் செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் கேட்டு செகண்ட் ஹேண்ட் சைக்கிளை கொடுத்தாரு, புது சைக்கிள் கேட்டேன் புது சைக்கிளை கொடுத்தாரு. அந்த சைக்கிளில் தான் மூலக்கடையிலேருந்து பாஸ்டமாக மிதிச்சுக்கிட்டு சிந்தாதிரிப்பேட்டை வர வருவோம். வழியில் 2 பெரிய பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜு ஏறணும், ஏறுவேன். கல்யாணம் ஆன புதுசில் நான் இறங்கிக்கிட்ட மண்டில் இறங்க வேண்டாம், கல்யாணம் ஆன புதுசு இல்லை இறங்க வேண்டாம் அப்படின்னு மிதிச்சுக்கிட்டு அந்த எக்மோர் பிரிட்ஜு, பெரம்பூர் பிரிட்ஜு இதெல்லாம் ஏறி வந்துட்டு ஒரு 3, 4, 6 மாதம் ஆச்சு. அந்த அம்மா மாதம் ஆயிட்டாங்க. அப்போது என்னால் முடியல. சொன்னேன், கொஞ்சம் கூட ஈவி இறக்கமே இல்லையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பிரிட்ஜு ஏறினேன், இறங்க மாட்டேங்கிறியே. இல்லை நீங்கள் தானே இறங்க வேணான்னு சொல்லி, அது அப்போ அதையே இன்னும் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி, கொஞ்சம் கீழே தயவுசெய்து கொஞ்சம் இறங்கிக்கன்னு சொல்லி இறங்கி தள்ளிக்கிட்டு போனோம். குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்தவொடனே ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இனிமேல் என்னால் சைக்கிள் மிதிக்க முடியாது. குழந்தை பிறந்த பிற்பாடு ராயப்பேட்டாவில் மீட்டிங் முடிச்சுட்டு மனைவியும் குழந்தையும் பஸ்ஸில் ஏற்றி விட்டு மூலக்கடை வர்றதுக்குள்ளே பஸ்ஸுக்கு பின்னாடியே வருவேன். சம்டைம் பஸ்ஸுக்கும் தாண்டி போயிடுவேன். அந்த நாட்களில் இவ்வளோ டிராஃபிக் கிடையாது. சில நேரம் பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டே வருவேன். ஐயோ நினச்சே பார்க்க முடியல, இப்போல்லாம் ஸ்பைடர் மேன் மாதிரி தெரியுது. பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டே வருவேன், சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு. பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் என்னையே பார்ப்பாங்க. குழந்தைய மனைவி ஏற்றி விட்டுட்டு மூலக்கடைக்கு பஸ்ஸோடையே வந்து சேருவேன். இவ்வளவும் சாப்பாடு இல்லாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி ஆண்டவரே, எனக்கு ஒரு டிவிஎஸ் 50 இருந்தால் நல்லா இருக்கும்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் ஒரு டிவிஎஸ் 50 கொடுத்தாரு. டிவிஎஸ் 50ல் நான், மனைவி, பெரிய பொண்ணு, 2வது ஒரு குழந்தை பிறந்துச்சு. 4 பேர். இப்போ டிவிஎஸ் 50 இழுக்காது. அதுக்குள்ளே பாஸ்டமாக தொடப்பு குச்சி மாதிரி வந்தவங்க கொஞ்சம் தடியாயிட்டாங்க. டிவிஎஸ் 50 ஒருத்தரை தான் உட்கார வைக்க முடியும், இன்னொரு குழந்தை இல்லை. ஆண்டவரே ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டராவது இருந்தால் நல்லா இருக்கும்னே செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டர் கொடுத்தாரு. 2 பேர், நாங்கள் 4 பேராக செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டரில் போவோம். அடிக்கடி ரிப்பேர் ஆகும். ஒரு நாள் எட்டி உதைச்சு அந்த ஸ்கூட்டரை
வழியில் நின்றுச்சு. இனிமேல் இந்த வண்டி வேணான்னு சொல்லி புது வண்டி வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இப்போ தான் யோசிக்கிறேன் நான், அன்னைக்கு நம்ம புது வண்டி கேட்காம போயிட்டோமே, செகண்ட் ஹேண்ட் கேட்டோமே, புது வண்டி கேட்காம ஏன் இப்போ தான் எனக்கு தெரியுது. வசனத்தின் வெளிப்பாடும் வசனத்தின் வெளிச்சமும் இப்போ தெரிஞ்சதுனால தான் நான் இப்போ மற்றவங்களுக்கு சொல்கிறேன், செகண்ட் ஹேண்ட் வாங்காத புதுசு வாங்கு. காரா செகண்ட் ஹேண்ட் வாங்காத புதுசு வாங்கு. லாரி வாங்குறியா செகண்ட் ஹேண்ட் வாங்காத புதுசு வாங்கு. பைக் வாங்க, பாஸ்டர் எனக்கு ஒன்றும் வசதி இல்லை, தைரியமாக வாங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். என்ன ஹெல்ப் பண்ணோம்? காசு இல்லை, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நான் கேரண்டர் கையெழுத்து போடுறேன், நான் சூரிட்டி கையெழுத்து போடுறேன், வாங்கி. என்கிட்ட யாராவது பைக்கு கார் வாங்க வந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா செகண்ட் ஹேண்ட் வாங்காத புதுசு வாங்க. காரணம், வசனத்தின் வெளிச்சத்தை தெரிந்ததுனாலே உனக்கு என்ன வேண்டுமோ அதை சிறந்ததை கேள், ஆண்டவர் சிறந்ததை கொடுப்பார். அல்லேலூயா. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், தகுதி மிஞ்சி உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்காக உனக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது ஓலை குடிசை சர்ச்சா இருந்தா கூட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கணும், அப்படி நான் பண்ணி வைப்பேன் சர்ச்சை. எல்லாரும் சொல்லுவாங்க, என்ன ஆச்சரியமா, பணம் செலவு பண்றது பிரச்சனை கிடையாது, என் மகாராஜா வாசம் பண்ணுகிற இடம் ஆண்டவருக்கு மகிமையானதா இருக்க வேணும். ஆதியிலிருந்து விசுவாசிகளுக்கு தெரியும். சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர்கிட்ட காசு இருந்தா பாஸ்டர் சர்ச்சை பரலோகம் மாதிரி மாற்றிடுவார். உண்மைதான். பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முந்தி பரலோகத்தை நாம் ஆராதனையில் அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, மரணமும் ஜீவனும் எதில் இருக்கும்? நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 89ஆம் வருஷம் வேலை ராஜினாமா செய்த பொழுது பிச்சை எடுப்பேன்னு சொன்னாங்க. கார் கொடுப்பார், கர்த்தர் எனக்கு கார் கொடுத்தார், அது வேறு விஷயம். வந்து என்னுடைய ஸ்கூட்டரை விற்று அட்வான்ஸ் கொடுத்துட்டு சைக்கிள் கூட இல்லாமல் நானும் மனைவியும் 2 குழந்தைகளும் ஆட்டோலையும் ட்ரெயின்லையும் பஸ்லையும் லேட் நைட்டெல்லாம் வருவோம். அப்போ பாஸ்டம்மா சொன்னாங்க, என்னென்னோ பண்ணுறீங்க, ஒரு சின்ன வண்டி வாங்கிடக்கூடாதா? நான் சொன்னேன், இல்லை, நான் ஸ்கூட்டரை விதைச்சிருக்கிறேன், நான் ஸ்கூட்டரை அறுக்கணும். பஜாஜ் பிரியா ஸ்கூட்டரை விதைச்சிருக்கிறேன், பஜாஜ் சேட்டக் ஸ்கூட்டர் நான் அறுக்கணும். எனக்கு அடுத்து பஜாஜ் சேட்டக் ஸ்கூட்டர் தான் வரப்போகுது, பாரு. நீங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் வரலையேன்னா, வெயிட் பண்ணி பாரு. நீயும் நானும் அதில் போக போகிறோம், நம்முடைய பிள்ளைகள் அதில் போக போகிறாங்க பாருன்னு. அதே மாதிரி கல்கட்டாவில் ஒரு கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். கன்வென்ஷனை முடிச்சுட்டு ஹவுரா ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணவர் கல்கட்டாவில் இருக்கிற ஏதோ ஒரு மார்க்கெட், விக்டோரியா மார்க்கெட்டு ஏதோ ஒன்று ஞாபகம் இல்லை, அந்த மார்க்கெட்டை கூட்டிகிட்டு போனார். டைம் இருந்துச்சு. போகிறப்போ அங்கே கீ செயினெல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கீ செயின் 10 ரூபா தான் கீ செயின். அது என்னுடைய இனிஷியல் போட்டேன், எல் போட்ட ஒரு கீ செயின் நான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்போ எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னார். என்ன வண்டி வச்சுருக்கிறீங்கன்னு கேட்டார். என்ன வண்டி வச்சுருக்கிறீங்க? கீ செயின் வாங்குறீங்களே, என்ன வண்டி வச்சுருக்கேன்? நான் சொன்னேன், இந்த கீ செயின் வாங்குறது 10 ரூபா கொடுத்து நான் வாங்கிட்டேன், வண்டி வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. வண்டி வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது, கீ செயின் வாங்குறதுக்கு தான் என்கிட்ட பணம் இருக்கு. வாங்கிட்டேன், வண்டியை கர்த்தர் கொடுப்பார். அந்த வரப்போகிற வண்டிக்காக கீ செயின் இப்பவுமே வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கீ செயினை ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு வண்டி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நான் கீ செயின் வாங்கிட்டேன், எனக்கு வண்டி கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி கீ செயினை வச்சாச்சு. சரியாக 21ஆவது நாள் இருக்கும், எனக்கு ஒரு ஃபோன் வந்தது ஒரு பாஸ்டர் இடத்துல. பாஸ்டர், உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி வச்சுருக்கிறேன், வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு. அங்கே போனால் புது டிவிஎஸ் 50 சாம்ப், டிவிஎஸ் சாம்ப்பு. இந்த வண்டியை பார்த்தோம், இது எனக்கு இல்லையே, இந்த வண்டி தப்பாக சொல்கிறாரு, இது எனக்கு கிடையாது இந்த வண்டி. அப்போ கூட வந்துருச்சான, பாஸ்டர் புது வண்டி உங்களுக்கு வேணான்னா எனக்கு வாங்கி கொடுத்துருக்கனாரு. இல்லை ஐயா, எனக்கு வேறு வண்டியில் ஆண்டர் கொடுக்கணும், இந்த வண்டி அப்போ கொடுக்கும்போது சொன்னார், தற்சமயம் இதை வச்சுக்கங்க, இது உங்கள் குடும்பத்துக்கு பத்தாதுன்னு தெரியும், நான் பஜாஜ் சேட்டக்கு வாங்கி கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறேன்னாரு. அப்போ தான் நான் வாங்கினேன் அந்த வண்டியை. வாங்கிட்டு வந்து கீ செயின் எடுத்து, செயினில் போட்ட கீ செயினை பார்த்து சொன்ன, கீ செயின் இந்த கீஸுக்கு கிடையாது, நீ உனக்கு கீ பஜாஜ் சேட்டக்கு வருது, அந்த கீ தான் இதில் பொருந்தும், ஆகையினால இதை டெம்பரரியாக போடுறேன்னு சொல்லி போட்டு வச்சேன். 3 வாரம் கழித்து அதே போதகர் எனக்கு ஃபோன் பண்ணி, உங்களுடைய ஸ்கூட்டர் வந்துருச்சு, வந்து எடுத்துகிட்டு போங்கன்னாரு. பஜாஜ் சேட்டக் ஸ்கூட்டர், பச்சை கலரில் பஜாஜ் சேட்டக் ஸ்கூட்டரை கொடுத்தார். உங்களுக்கெல்லாம் பொறாமை, அதனால தான் வர இல்லையே சொல்ல மாட்டீங்க.
தோத்திரமும் சொல்ல மாட்டீங்க. கெட்டணும், ரொம்ப உங்களுக்கு கெட்டணும். சொன்னல உள்ளத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று. அதான் ஒரு ஒரு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட சொல்ல முடியுமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மூன்றாவது ஒரு குழந்தை பிறந்துச்சு. 5 பேர் பின்னாடி மழை வந்தா பின்னாடி ஜுப்பாவில் ஒருத்தர் முன்னாடி நிற்கிறவர் இந்த ஜுப்பாவில் மறைச்சிக்கோ. ஏன் கேட்குறீங்க எங்கள் கதையை? என் சோக கதையை கேட்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி இது உள்ள ஒருத்தரை போட்டு முடிக்குவேன், பின்னாடி இது உள்ள ஒருத்தரை முடிக்குவேன். மழையில் இங்கேருந்து புழல் போகும்போது ரெட்டேரி தாண்டினா போதும், குளிர் பயங்கரமாக குளிர் அடிக்கும். இரவு 11 மணி 12 மணி ராத்திரியில் அப்படியெல்லாம் ஊழியம் செஞ்ச பொழுது நான் சொன்ன சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு கார் கொடுக்க போறாரு. பாஸ்டர் சொன்னாங்க, எப்படி கொடுப்பாரு? கொடுக்க போறாரு. நம்ம எல்லாரும் காரில் போகிறோம். உங்களுக்கு கார் ஓட்ட தெரியாத, கார் ஓட்ட தெரிஞ்சாதான் கார் கொடுப்போன்னு கிடையாது. கர்த்தனுக்கு கார் கொடுக்க போறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்தாரு. இப்பதான் வருது. பிரியமானவர்களே, உனக்கு என்ன வேலை வேணும்? உன் தகுதிக்கு மிஞ்சின வேலையை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லு, அது உன் கைக்கு கிடைச்சிடும். கிடைக்காத எதுவும், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எடுத்து வாசிங்க. நான் 2-3 சம்பவங்களை எடுத்து வச்சிருக்கிறேன், சொல்றதுக்கு சமயம் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் 3 சந்தர்ப்பத்தில் 3 பேர் ஆண்டவரிடத்திலிருந்து சுகம் பெற்றுக் கொண்டார்கள். முதலாவது சுகம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வாக்கியத்தை வாசியுங்கள். ரெண்டாம் வசனமும் 3ஆம் வசனமும். கவனியுங்கள். ஒரு 100க்கு அதிபதி. யூதருடைய காலத்தில் யூதர்களை ரோமர்கள் அரசாண்டார்கள். 100க்கு அதிபதி ரோமன். அவன் வீட்டில் இருந்த வேலைக்காரன் யூதன். வேதம் சொல்லுகிறது, வாசியுங்கள் 5ஆம் வசனம். அவன் தம்முடைய ஜனத்தை, நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தையும் கட்டினான் என்றார்கள். அந்த ரோம 100க்கு அதிபதி குறித்து சீஷர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். அவன் நம்முடைய ஜனத்தை, அதாவது ரோமனாகிய அவன் யூதர்களை அடிமைகளாய் நடத்துகிற இந்த நாட்களில் யூதர்களை நேசிக்கிறவன், யூதர்கள் ஆராதிக்கிறதுக்கென்று ஒரு ஜெபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறான். ஆகவே அவனுடைய வேண்டுதலுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ 5ஆம் வசனம், அவன் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான். 6ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அவருடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன். அடுத்து சொல்ல, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு, நான் ஒருவனை போவென்றால் போகிறான், வாசியுங்கள், மற்றொருவனை இயேசுவைகளை கேட்டவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் எப்படி இருக்கிறானா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டான். ஆண்டவர் இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ளும் காணவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் வீட்டில் படுக்கையாய் கிடந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு வார்த்தை சொல்லும் என்று கேட்டவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவர் சுகமாக்கினார். சுந்தர், எங்க போற? உட்காரு.
இல்லை வாட்ச்மேன் வேலை பார்க்க வேண்டியிருக்கு. 6 மாதம் கழிச்சு இன்னைக்கு தான் வந்திருக்கிற சர்ச்சுக்கு. வந்ததே லேட்டு. இந்த கீழ் வீட்டில் இருக்கிற எங்கள் தம்பி பாஸ்கரே 6:45 வர்றான் உள்ள, 6:30 மணிக்கு. என் தங்கச்சி கோடம்பாக்கத்திலிருந்து 6:15 வர்றா. நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் பாஸ்டருடைய தம்பி தங்கச்சி எப்படின்னு. அவங்கள தான் சொல்லணும். நான் எவ்வளோதான் சொன்னாலும் கேட்கறது கிடையாது. பாருங்க பிரசங்கம் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் ஒரே ஒரு வார்த்தையில் சுகம் கிடைக்கும் என்று அவன் விசுவாசித்தான், அறிக்கையிட்டான், பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அடுத்து மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஜெபாலய தலைவன் எபியூரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எபியூருடைய வாசியுங்கள். மார்க் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவள் மேலும் அது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஜெபாலய தலைவன், யூதர்களுடைய ஜெபாலய தலைவன், இயேசுனுடைய உபதேசத்தையும் பிரசங்கத்தை கேட்கக்கூடாது என்று சொல்லி திட்டமாய் கடினமாய் உபதேசித்தவன். இயேசு கிறிஸ்து நடத்தின கூட்டத்துக்கு பிரசங்கத்தை கேட்டு வந்த யாரையும் சபையில் சேர்த்தது கிடையாது. சபையை விட்டு விலக்கினவன். அப்படிப்பட்டவனுக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அவனுடைய ஒரே மகள் 12 வயது மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள். அவனுக்கு எங்கெல்லாமோ போய் பார்த்தான், டாக்டர்கிட்ட எல்லாம் போய் பார்த்தான், வைத்தியரால் சுகமாக்க முடியல, மரண படுக்கையில் இருக்கிறான். எந்த நேரமும் உயிர் போகிற நிலைமை. கடைசியா பார்த்தான், யாரிடத்துல போகக்கூடாது என்று சொன்னானோ, யாரிடத்துல சுகம் பெறக்கூடாது, விடுதலை பெறக்கூடாது என்று சொன்னானோ, அவர் இருக்கிற இடம் தேடி ஓடி போய் அவருடைய பாதத்தில் விழுந்தான். யூத ஜெபாலய தலைவன் அவருடைய பாதத்தில் விழுந்து அவரை பார்த்து கேட்கிறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலுவது கைகளை வையும், அப்பொழுது அடுத்த வசனம் வாசிக்க 24. அவர் அவருடனே போனார். கேட்டவுடனே நிச்சயமா நானா இருந்தா நம்ம கூட்டத்துக்கு போக வேணாம்னு சொன்ன இவன் தானே, நம்ம மீட்டிங் வரக்கூடாதுன்னு சொன்ன இவன் தானே, மீட்டிங் வந்தவனெல்லாம் சபை விட்டு விளக்கணும் இவன் தானே, இவன் வீட்டுக்கு நம்ம போகிறதான்னு சொல்லி நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை, உடனே போனார். லாசரு விஷயத்தில் லாசரு மரண அவஸ்தை மரணப்படுக்கையாக இருக்கிறான் கேள்விப்பட்ட உடனே பின்னும் 2 நாள் தங்கினார்னு வேதம் சொல்லுகிறது. 4 நாள் தாமதிச்சு போனார். செத்துட்டார்னு கேள்விப்பட்ட பிறகு கூட 2 நாள் தாமதமாக தான் போனார். ஆண்டவரை பொறுத்த மட்டும் நேசிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் அற்புதம் செய்வார், தன்னை வெறுக்கிறவர்களுக்கு உடனடியாக செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, இப்போ கூட போறாரு. கூட போன உடனே போகிற வழியில் சிலர் எபியூருடைய வீட்டிலிருந்து வந்து, போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உன் குமாரத்தி மரித்து போனாள் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 36ஆம் வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே இயேசு ஜெபாலய தலைவரை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொல்லி 39ஆம் வசனம். அவர் வீட்டுக்குள் பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்று, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார் என்றார். அதற்கு அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக சொல்லி பிள்ளையும் தகப்பனையும் தாயும் தம்முடைய வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாக்குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். நான் இந்த பகுதியை படிக்கும் இப்படி தான் யோசித்தேன். அந்த 100க்கு அதிபதி கேட்டது போல இவர் கேட்டிருக்கலாமே, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. 100க்கு அதிபதி ரோமன், ஜெபாலய தலைவன் ஒரு யூதன். ஜெபாலய தலைவன் ஒரு யூதன், 100க்கு அதிபதி ஒரு ரோமன். சரியா? ஆனால்
இந்த ஜபாலய தலைவன் எவீரு கேட்டுக்கொண்டதின்படியே அவன் வாயினால் என்ன சொல்றான்? ரோமன் என்ன சொன்னான்? 100 அதிபதி என்ன சொன்னா? ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும்னு கேட்டான். இவன் என்ன கேட்டான்? நீர் வந்து உடைய கைகளை என் மகள் மேல் வையும். அதுபடியே இயேசு வீட்டுக்குள் வந்தார், செத்துப்போன பிரேதத்தின் மேல் கையை வைத்தார். கை வைத்த உடனே சொல்லுங்க, செத்தவள் உயிரோடே எழுப்பினான். அவன் எஜமான் கேட்டான், ஒரு வார்த்தை சொல்லும்னு. தகப்பன் கேட்குறான், என் வீட்டுக்கு வந்து உம்முடைய கைகளை என் மகள் மேல் வையும். ஐயா, நீ என்ன கேட்டுக்கிறியோ அப்படி செய்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் என் ஆண்டவர். உன் வாயின் வார்த்தைகளை அங்கீகரிக்கிறவர் என் ஆண்டவர். உன் வாயின் வார்த்தையின்படி செய்கிறவர் என் ஆண்டவர். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசிப்போம். இன்னொரு சம்பவம் உண்டு, சொல்றதுக்கு சமயமில்லை. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல், சொல்லுங்க, சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி, யார் சொன்னபடி? விசுவாசிக்கிறவன் சொன்னபடியே. எப்படி? சந்தேகப்படக்கூடாது. ஒரு காரியத்தை நிர்ணயித்தால் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, சந்தேகப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழனியப்பா தியேட்டருக்காக ஜெபிக்கும் பொழுது சபையில் அந்த நாட்களில் ஒரு 500 பேர் இருந்திருப்பாங்க. 500 பேரில் என்னோடு கூட ஜெபிக்க வந்தவர்கள், பழனியப்பா தியேட்டருக்காக ஜெபிக்க வந்தவர்கள் ஒரு 20 பேர் தான். 21 நாட்கள் உபவாச ஜெபம் வைத்திருந்தோம். அந்த 20 பேர் தான் என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டார்கள். அந்த ஒருமனப்பட்டு ஜெபித்த அந்த 20 பேர் இன்றைக்கும் சபையில் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த இடத்துக்காக ஜெபம் பண்ணும் பொழுது காலையில் 5 மணிலேருந்து 6 மணி ஜெபம் முடிச்சுட்டு எங்களுடைய குவாலிஸ் காரில் வந்து இந்த பில்டிங்க்கு எதிரில் வாசலில் நின்று அதிகாலை 6 மணிக்கு இந்த பில்டிங் எல்லாரும் கை நீட்டி கர்த்தர் இந்த இடத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்ன பொழுது விசுவாசி எல்லாரும் கை நீட்டி, ஆண்டவரே இந்த இடத்தை எங்கள் சபைக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரே ஒரு லட்சம் கூட கொடுக்கல. அப்போ இந்த இடத்தை வாங்கிறதுக்கான எந்த வசதியும் கிடையாது. ஆனால் இந்த பில்டிங்கை பார்த்து பேசினோம். இந்த பில்டிங்கை பார்த்து, கட்டடமே நீ கர்த்தருக்கு சொந்தம், பூமியும் வானமும் பூமியும் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். அந்த ஜபத்துக்கு வந்தவங்க இப்பவும் ஒரு 2 பேரை தவிர, ஜீவாவுடைய மனைவியை தவிர மீதி எல்லாரும் கூட தான் இருக்கிறாங்க. இப்போ பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த ஆராதனையிலே 2 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் அப்போது சோலைமேட்டில் குடியிருந்தோம். 5 மணி ஜபம் முடிச்சுட்டு போலீஸ்காரில் வந்து இந்த கட்டடத்துக்கு முன்னாடி நின்று இந்த கட்டடத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொன்னோம். பிரைஸ் தி லார்ட். 2003ஆம் வருஷம் 2004ஆம் வருஷமும் 2 வருஷம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம். 2005ஆம் வருஷம் இந்த பில்டிங் எங்கள் கையில் வந்துருச்சு. ரல்லிலே சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். விருப்பத்தையும் செய்கையையும் ஆண்டவரே நமக்குள் வைக்கிறார். யோபு சொல்லுகிறார் பாருங்கள். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன பண்ணுவாரு? எங்க உங்களுக்கு வச்சிருக்கிறதை ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். யாராலையும் அதை மாற்றவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு குறிச்சத அவர் என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றியே தீருவார். அவர் எந்த விதமான மாற்றம் அதில் கிடையவே கிடையாது. ஆனால் அநேக வாலிபர்கள் அவசரப்படுகிறார்கள்.
அவசரப்பட்டு போய் சிக்கிக்கிறாங்க. அவசரப்பட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கார்த்திக் கூட நான் அமெரிக்காவிலேருந்து பேசுகிறேன். தம்பி, நான் வர்ற வரையும் அமைதியாக இரு, சர்ச்சிலேயே படுத்துக்கட, நான் வந்து பார்த்துக்கிறேன். முடியல, வாலிபர்களுக்கு முடியாது. ஏன் வாலிபம்ங்கிற பேர் ஏன் தெரியும்? வாலிபம் அப்படின்னு என்ன தெரியுமா? வாலிபம்னா என்ன தெரியுமா? தமிழில் வாலிபம். இந்த வாலிபம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு காரண பெயர். வாலிபம் என்பது காரண பெயர். வால் தெரியும், வாலிபத்தை பிரிச்சிங்கன்னா வால் கூட்டல் இபம், வால் கூட்டல் இபம். வால்னா என்ன? வால் உங்களுக்கு தெரியல. வால். இபம்னா யானை. யானை வால் பார்த்தீங்கன்னா தூங்கும்போது கூட அது ஆடிக்கிட்டே இருக்கும். தூங்கும்போது கூட அதுக்கு பேர் தான் வாலிபம். வாலிபன் தூக்கத்திலே விளையாடிக்கிட்டு இருப்பான். தூக்கத்தில் கூட அவன் சும்மா இருக்க மாட்டான். வாலிபன் ஒரு இடத்துல உட்கார மாட்டான். வாலிபன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான். வாலிபன் ஒரே வேலையில் இருக்க மாட்டான். அவன் அங்கங்க தாவிக்கிட்டே இருப்பான். அதுக்கு பேர் தான் வாலிபம். யானை வால் தான் என் வாலிபம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், கர்த்தருடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. வசனத்தை படிக்கிற வாலிபன் இது கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான். தெய்வத்துக்கு பயந்த வாலிபன் வித்தியாசமா இருப்பான். கர்த்தரை ஆராதிக்கிற வாலிபன் வித்தியாசமா இருப்பான். அவன் தன் நாட்களை தேவாலயத்தில் கழிப்பான், தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கழிப்பான். வேதம் சொல்லுகிறது, யோசுவா என்னும் வாலிபனோ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். அவன் எந்த நேரமும் யோசுவா என்னும் வாலிபன் தேவாலயத்திலேயே கிடந்ததனாலே தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு அடுத்தபடி யோசுவாவை தெரிந்து கொண்டார். தேவனாகிய கர்த்தர் யோசுவாவுக்குள் ஒரு விசேஷித்த ஆவியை வைத்தார். காரணம் தெரியுமா? அவன் எந்நேரமும் எங்க இருந்தான்? தேவாலயத்தில் இருந்தான். பிரைஸ் தி லார்ட். சில பேர் தேவாலயத்தில் இருப்பாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, திடீர்னு வருவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, திடீர்னு வருவாங்க, திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் இறக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். காரணம், அவர்கள் நிலையான இடத்துல இல்லை. நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விட விட்டு பெயர்ந்து அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்படியே ஆகும் என்று, தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே என்ன ஆகுமா? சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். உங்க ஆசீர்வாதம் பாஸ்டர் கையில் இல்லை, உங்க ஆசீர்வாதம் உங்க எஜமான் கையில் இல்லை, உங்க ஆசீர்வாதம் உங்க தாத்தா சொத்துல இல்லை, உங்க ஆசீர்வாதம் உங்க வாயில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இறுதியாய் ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். சங்கீதம் 109 அதிகாரம் 17 வசனம். சங்கீதம் 109, 17. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 109 சங்கீதம் 17 வசனம். சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமற் போனான் அது அவனுக்கு என்ன போயிடுச்சு? நீங்க வாயினால ஆண்டவரை ஆசீர்வதிக்கத்தான் போறாரு, நீங்க பார்க்கத்தான் போறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயம் அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிப்பீர்கள். எனக்கு நிறைய தாய்மாருங்க வந்து, என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க, எப்படிமா பார்க்குறீங்க? ஒரு அரை வயிறு கஞ்சி ஊத்துறவனா இருக்கணும்யா, ஒரு நல்ல வேலை செய்கிறவனா, ஒரு அரசாங்கத்தில் பியூனாக இருந்தால் கூட பரவாயில்லையா, என்ன எலி வலையாக இருந்தாலும் சொந்த வலையாக இருக்கணும்யா, ஒரு சின்ன வீடாக இருந்தால் கூட பரவாயில்லையா, சின்ன வீடு. அவர் கஞ்சி எவ்வளோ ஊற்றணும்? அரை வயிறு ஊற்றணும். அப்புறம் என்ன வேலை? பியூன் வேலையாக இருந்தால் கூட போதும். இப்படி நிறைய தாய்மார்கள் கேட்குறாங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி தெரியுமா கேட்குறாங்க? வீடு வாசல் இல்லைன்னா கூட பரவாயில்லையா, அவன் கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக தான் போதும். அது என்னமோ இவங்க தாழ்மையாக, ரொம்ப தாழ்மையாக சொல்கிறது மாதிரி. வீடு வாசல் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவன் யாராக இருக்கணும்? கர்த்தருக்கு பயந்தவனாக இருக்கணும். ஆமாம், அதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி நீங்கள் எப்படி கேட்டீங்களோ, அரை வயிறு கஞ்சி ஊத்துறவன் தான் வருவான், எலி வலையில் இருக்கிறவன் தான் வருவான், பியூன் வேலை செய்கிறவன் தான் வருவான். ஏன்னா நீங்கள் கேட்டது என்ன? சொல்லுங்களேன்.
என்ன கேட்கிறோம்? ஜெபத்தில் கேட்கும் போது ஏதோ மனத்தாழ்மையோடு கேட்பதாகவோ, நான் ரொம்ப பேராசையெல்லாம் எனக்கு இல்லை. இதில் பேராசை என்ன கிடக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிராங்க்லினுக்கு நாங்கள் பொண்ணு பார்க்குறோம். பார்க்குற இடத்துல என்ன சொல்கிறேன்? நான் சொல்கிறது, கர்த்தருக்கு பயந்த பிள்ளையாக இருக்கணும். ஆஸ்தியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. சபையை கட்டி காக்கிற ஒரு பெண்ணு வேணும். என் மகனோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற ஒரு பெண்ணு வேணும். கர்த்தருக்கு பயந்து ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்ணை தேடிக்கிட்டு இருக்கிறோம். டாக்டர் பொண்ணு வந்துச்சு, வேண்டாம். இன்னொரு டாக்டர் பொண்ணு வந்துச்சு, ஒரு பாஸ்டர் பொண்ணு, ஒரே பொண்ணு, வேண்டாம். என்ன? டாக்டர்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கிளினிக் வைக்க போகிறது கிடையாது. நாங்கள் கிளினிக் வச்சு ஹாஸ்பிட்டல்லாம் வைக்க போகிறது கிடையாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, கர்த்தருக்கு பயந்த ஒரு பெண்ணை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவன் சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போறான். கந்தை, சில பேர் வந்து கேட்பாங்க, என்ன தெரியுமா, ஐயா ஏதாவது ஒரு கந்தை இருந்தால் கொடுங்கய்யா, கந்தை கிழிச்சு கொடுத்தா வாங்கிட்டு போவீங்களா? கேட்குறது என்ன? கந்தை. அப்போ ஒரு கேட்பாங்க, பழைய துணி எதாவது இருந்தால் கொடுங்க. கேட்குற புதுசு தான் கேளு. பசியாக இருக்கும்போது, ஆண்டவரே ஏதாவது ஒரு கஞ்சியாவது எங்களுக்கு கொடுங்க. கேட்காத. பசியாக இருக்கும்போது, பட்டினியாக கிடக்கும், ஆண்டவரே எனக்கு பிரியாணி அனுப்புங்கன்னு கேளு. அவர் அனுப்புறதை வாங்கிக்கும். என்னதை கேளு சொல்லுங்களேன். அதுவும் என்ன பிரியாணி வேணும், எந்த காசுக்கு அதை கேளு. என்ன பிரியாணி? நம்ம ஆட்களுக்கு அது மட்டும் வாயிலிருந்து வாசனை அப்படியே வருது பாரு, ஒரு அல்லேலியா வராது. என்ன வேணும்? மட்டும் அதுக்கு மாத்திரம் வரும் வாய். சரி வரட்டும், நீங்கள் விரும்பினதுபடியே மட்டன் பிரியாணி உங்கள் வீடு தேடி வரும். அதுக்கு நிறைய சாட்சிகள் எடுத்து உண்டு, சொல்றதுக்கு நேரம் கிடையாது. முடிக்கிறேன். எதை நீங்கள் விரும்புகிறீர்கள்? அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் என்னவா சொல்லுங்களேன்? வயிறு திருப்தியாகும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பிசிப்பார்கள். ஃபாஸ்டிங்கில் 300 இருந்துருச்சு. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்த 3 வேளை இன்சுலின் போட்டு குறைச்சி அனுப்பிட்டாங்க. கொலஸ்ட்ரால் குறையில, மஞ்சக்காமால குறையில. டாக்டர்கள் பயந்து போனார்கள். நான் சொன்ன டாக்டர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். நான் அமெரிக்கா போயிட்டு வந்த உடனே, போயிட்டு வரும்போது பாருங்கள் நார்மலுக்கு கொண்டு வந்து காட்டுறேன்னு. அமெரிக்காவில் இன்னைக்கு காலையில் எனக்கு சுகர் 85. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டாங்க. பாஸ்டர் சொன்ன மாதிரி, நான் சொன்னது மாதிரி இல்லை, என் நாவில் என் ஆண்டவர் என்னுடைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுடைய சுகத்தை உங்கள் நாவில் வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு விளைவு எந்த காரை ஒருத்தன் கொண்டு வந்து சாவியை கொடுத்துட்டு கர்த்தர் ஒன்றை கொடுக்க சொன்னான்னு கொடுத்துட்டு போகிறான். இதை இங்கே மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் சொல்கிறேன், மலேசியாவில் சொல்கிறேன், லண்டனில் சொல்கிறேன், சவுத் ஆப்பிரிக்காவில் சொல்கிறேன், போகிற இடங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நிச்சயமாக ஒரு நாள் ஒருத்தர் பெரிய பெரிய விளைவு இருந்த காரை கொண்டு வந்து சாவி என் கையில் கொடுத்துட்டு உங்கள் மத்தியில் கொடுத்துட்டு, ஞாயிற்றுக்கிழமையாக தான் உங்கள் மத்தியில் கொடுப்பான். ஞாயிற்றுக்கிழமை இல்லாமல் இருந்தால் நானே அந்த சாவி உங்கள்கிட்ட காட்டுவேன். நீங்கள் எல்லாரும் வரும்போது வெளியே விளைவு இருந்த கார் நிற்கிறத பார்க்குவேன். நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். அப்போ இந்த காரை எங்களுக்கு கொடுத்துருங்க, உனக்கு கொடுப்பேனா? நிச்சயமாக தரமாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாயில் வச்சிருக்கார் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை. நல்ல பொண்ணை உன் வாயில் வச்சிருக்காரு, வெளியில் இல்லை. நல்ல மாப்பிள்ளை உன் வாயில் வச்சிருக்காரு ஆண்டவர். நல்ல வீடு உன் நாக்கில் இருக்கு. நல்ல சாப்பாடு நாக்கில் இருக்கு. இலவசமாய் என் தேவன் சகலத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சமயம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 வசனம் சொல்லணும்னு நினைச்ச டைம் இல்லை. காணிக்கை எடுக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, மரணமும் ஜீவனும் என் நாவில் இருக்கிறது. ஆசீர்வாதமும் சாபமும் என் நாவில் இருக்கிறது. என் வாயின் பலனால் என் வயிறு திருப்தியாகும். சொல்லுங்க, என் வாயின் பலனால் என் வயிறு
என்னுடைய ஆசீர்வாதம் என் நாவில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அதனால் பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ரொம்ப குறைச்சி ரொம்ப தாழ்மையாக ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டதை பேசி ஆண்டவரை கேளாமல் பண்ணாதீங்க. நீ பேசுகிற வார்த்தை குறித்து ஜாக்கிரதையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் நாவிலிருந்து பிறக்கிற சொல்ல பிசாசு பிடிச்சிக்குவான். யார் பிடிச்சிக்குவா? அதனால் ஜாக்கிரதையாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது காணிக்கை நேரம். காணிக்கை சேகரிக்கிற முன்னாடி வாங்க. இனி நான் அல்ல பிழைப்பதெனிலே, கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கையில் காணிக்கை எடுத்து வைத்துக்கொள்வோம். காணிக்கையா ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்திலிருந்து கொஞ்சம் உமக்கு நாங்கள் காணிக்கையாக செலுத்துகிறோம். இந்த காணிக்கையை நல்ல விதையாக நல்ல நிலமாகிய காணிக்கை பையில விதைக்கிறோம். இது 100 மடங்கு 1000 மடங்கு பலன் தரும்படி இது நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வீடுகளில் வீண் செலவுகள், வீணான வியாதிகள் எதுவும் வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் அதிகமாய் உமக்கு கொடுக்கவும் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மையாக இருக்கும்படி நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த காணிக்கை உம்முடைய ஊழியத்திற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும்படி இது நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பக்கத்து பார்த்து, இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்களோ கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்க மாட்டீர்கள். அல்லேலூயா. தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தை வம்பினையே, தம்மை பலியாய் சிலுவையிலே தந்தை வம்பினையே, இறை கையிலே அகம்தனிலே எனக்கோர் மேன்மை பேரில்லையே, இறை கையிலே அகம்தனிலே எனக்கோர் மேன்மை பேரில்லையே, இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். அனுதினம் நான் சிலுவையிலே அறையுண்டு ஜீவிக்கிறேன். மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதே ஆதாரமே. மரித்தவனாய் திரு சித்தமே நிறைவேற்றுவதே ஆதாரமே. இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். சிலுவையுடன் மரணமதே சாயலில் இறைந்திடவே. எல்லாரும் சொல்லுவோம். சிலுவையுடன் மரணமதே சாயலில் இறைந்திடவே, அபிஷேகத்தால் உயிர்த்தெழுந்தே நவஜீவனிலே நடந்திடவே, அபிஷேகத்தால் உயிர்த்தெழுந்தே நவஜீவனிலே நடந்திடவே. இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்து இயேசுவே என்னில் ஜீவிக்கிறார். இறையாகின்ற சரீரத்தில் பரிசுத்த ஸ்தலம் வரவே
இடத்தில் பரிசுத்த ஸ்தலம் வரவே வெறுத்திடவே சுயமென்னிலே தரிப்பேன் கிறிஸ்துவின் சிந்தையிலே வெறுத்திடவே சுயமென்னிலே தரிப்பேன் கிறிஸ்துவின் சிந்தையிலே இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்து சுவே என்னில் ஜீவிக்கிறார் இனி நான் அல்ல பிழைப்பதென்னிலே கிறிஸ்து சுவே என்னில் ஜீவிக்கிறார். மீண்டும் ஒரு முறையாய் சொல்கிறேன், with those who are doing business, you are most invited for a business meeting. I am going to be there. I am going to speak for you. வியாபாரம் செய்கிறவர்களுக்கு